வணக்கம், நான் உங்கள் ராஜேஷ் ஃப்ரம் மை டிஜிட்டல் பிராண்ட். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் கூகுள் மை பிஸ்னஸ் ஓப்பன் பண்ணிவிட்டு அவங்களோட காண்டாக்ட் நம்பர் அண்டர் ரிவ்யூவிலே இருக்குன்ற மாதிரி நிறைய பேர் நம்மளுக்கு மெசேஜஸ் போட்டிருந்தாங்க. கூகுள் மை பிஸ்னஸ் இப்போது நிறைய சேஞ்சஸ் அவங்களோட ஃப்ரேம் ஒர்க்கில் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. 2 levels ஆஃப் வெரிஃபிகேஷன் பண்ணுறாங்க ஒவ்வொரு பிஸ்னஸும் லைவில் காட்டுறதுக்கு. ஃபஸ்ட்டு ஒரு பிஸ்னஸை நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்கன்னா இம்மீடியட்டாக அவங்க லைவில் போடுறதில்ல, அவங்க உண்மையிலேயே அந்த ஸ்பெசிஃபிக் அட்ரஸில் அவங்க லொக்கேட் ஆகிருக்காங்களா அப்படின்றத ஒரு வீடியோ வழியாக அவங்க செக் பண்ணுறாங்க. அதாவது நீங்களே செல்ஃப் வீடியோ பண்ணணும், இல்லைனா ப்ரீவியஸாக போஸ்ட் கார்ட்ஸ் வழியாக அமுச்சிட்டு அந்த போஸ்ட் கார்டில் இருக்கிற பின் நம்பரை நீங்கள் அப்டேட் பண்ணுற மாதிரி இருந்தது கூகுள் மை பிஸ்னஸில். இது ஜஸ்ட் ஃபார் அட்ரஸ் வெரிஃபிகேஷனுக்கு. இந்த ஃபஸ்ட் லெவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதும் உங்களுக்கு லைவில் வந்துடும். ஆனால் நிறைய காண்டாக்ட் நம்பர்ஸ் டிஸ்பிளே ஆகாது, அது அண்டர் ரிவ்யூவிலே இருக்கும். அதுக்கு நீங்கள் உங்களோட ஓனர்ஷிப் டீட்டெயில்ஸ், அதாவது அந்த கரஸ்பாண்டிங் பிஸ்னஸ்க்கு நீங்கள் தான் ஓனராக, ப்ளஸ் ஏதாவது ஒரு டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா அந்த காண்டாக்ட் நம்பரும் லைவில் போயிடும். இப்போது வாங்க நம்ம செஷனுக்குள்ளே போயிட்டு கூகுள் மை பிஸ்னஸில் எப்படி நம்ம காண்டாக்ட் நம்பரை அப்ரூவ் பண்ண வைக்கிறதுன்றதை ஸ்ட்ரெயிட்டாக செஷனுக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் இன்றைக்கி செஷனில் டேரெக்டாக என்னோடய மை டிஜிட்டல் பிராண்ட்ற கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் ஓப்பன் பண்ணி அதில் காண்டாக்ட் நம்பர் எப்படி ரெக்வஸ்ட் பண்ணுறதுன்றதை பார்க்கலாம். இப்போ இதுதான் என்னோடய கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல். இது ஆல்ரெடி ஃபஸ்ட் லெவல் வெரிஃபிகேஷன் முடிஞ்சு லிஸ்டிங் அப்ரூவ் ஆகிடுச்சு. ஈவன் தோ நான் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருந்தாலும் அதை அவங்க அப்ரூவ் பண்ணாதனால என்னோடய லிஸ்டிங்கில் அந்த காண்டாக்ட் நம்பர் இல்லை. டேரெக்டாக என்னோடய கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைல் லாகின் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணிட்டு அந்த 3 டாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை ஓப்பன் பண்ணிவிட்டு ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க, காண்டாக்ட் அஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். வாட் கேன் பி ஹெல்ப் வித்னு இருக்கு இல்லையா, அதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களோட கூகுள் மை பிஸ்னஸ் ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மை டிஜிட்டல் பிராண்டுன்றது. இப்போ டெல் அஸ் வாட் வி கேன் ஹெல்ப் வித்ன்றதில் காண்டாக்ட் நம்பர் நாட் அப்ரூவ்டுன்ற சும்மா காண்டாக்ட் நம்பர்னு டைப் பண்ணால் கூட போதும். அந்த ரிலவெண்ட் டேர்ம்ஸ் வச்சு அது உங்களுக்கு அடுத்த லெவல் ஆப்ஷன்ஸ் கொடுக்கும். இப்போ நெக்ஸ்ட் கொடுங்க. கொடுத்ததும் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதில் ஃபிக்ஸ்டு ஃபோன் நம்பர் டசன்ட் ஷோன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வாங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் கிளிக் பண்ணுங்கள். இமெயில்ன்றதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் கீழே வாங்க, ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. சப்மிட் ஃபோன் ரிவ்யூ ரெக்வஸ்ட் ஃபார் இந்தியான்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் இந்த ஃபார்மில் இருக்க டீட்டெயில்ஸை ஃபில் பண்ணுங்கள். ஹேவ் யூ ஆல்ரெடி சப்மிட்டட் ஃபோன் ரிவ்யூ? எஸ் கொடுத்துருங்க. ஆர் யூ அஃபிஷியல் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் தி கம்பெனி? எஸ் கொடுத்துருங்க. டிட் யூ ரீட் தி கூகுள் மை பிஸ்னஸ் குவாலிட்டி கைட்லைன்ஸ்? எஸ் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு உங்களோட டீட்டெயில்ஸ், ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், வாட்ஸ் யுவர் இமெயில் அட்ரஸ், அப்புறம் உங்களோட நேம் ஆஃப் தி பிஸ்னஸ், வாட்ஸ் யுவர் பிஸ்னஸ் வெப்சைட், இந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நாங்கள் கொடுங்க. இது மை டிஜிட்டல் பிராண்ட்றது என்னோடய பிஸ்னஸ் நேம்ன்றதுனால அதை கொடுக்குறேன். ப்ளஸ் என்னோடய பிஸ்னஸ் வெப்சைட் mydigitalbrand.in, எனக்கு வெப்சைட் அட்ரஸ் இருக்குது, அதனால் நான் கொடுக்குறேன். உங்களுக்கு இல்லைன்னா விட்டுருங்க, அது இஷ்யூ கிடையாது. வேர் டு யூ மேனேஜ் யுவர் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னால் ஐ மேனேஜ் பை business.google.com, நான் அந்த வழியாக தான் மேனேஜ் பண்ணுறேன். ஸோ நான் டேரெக்டாக கொடுத்துட்றேன். உங்களோட யூஆர்எல் ஆஃப் த பிஸ்னஸ் ப்ரொஃபைல் அது கொடுங்க. நான் ஜஸ்ட்டு காப்பி பேஸ்ட் பண்ணி என்னோடய யூஆர்எல் இருக்குது இல்லையா, அந்த கூகுள் சர்ச் பண்ண யூஆர்எலோ இல்லை உங்கள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட யூஆர்எலோ ஏதோ ஒரு யூஆர்எலை காப்பி பண்ணி நீங்கள் ஜஸ்ட் உங்கள் கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைலோட யூஆர்எல் இங்கே காப்பி பேஸ்ட் பண்ணிவிடுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வாங்க. ப்ளீஸ் ப்ரொவைட் த ஃபோன் நம்பர் தட் யூர் ட்ரைங் டு ஆட் டு யுவர் பிஸ்னஸ். அதை நீங்கள் கரெக்டான ஃபோன் நம்பர், அது எந்த ஃபோன் நம்பர் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஆட் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த பிஸ்னஸ் நம்பரை நீங்கள் ஆல்ரெடி கொடுத்துருப்பீங்க ப்ரொஃபைலில், பட் ஜஸ்ட் ரெக்வஸ்ட்டை ரைஸ் பண்ணுறதுக்காக திருப்பி ஒரு இடம் இங்கே கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இங்கே உங்கள் பிஸ்னஸ் ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ், ஜிஎஸ்டி, டேன், அந்த மாதிரி ஏதாவது ஒரு அஃபிஷியல் டாக்குமெண்ட் கேட்குறாங்க உங்களோட ஓனர்ஷிப் நேம் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. அதை சூஸ் பண்ணி கொடுங்க. இப்போதைக்கு நான் இதில் அப்லோட் பண்ணலை, அதை சூஸ் பண்ணி கொடுத்துருங்க. அப்லோட் டாக்குமெண்ட்டில் சூஸ் ஃபைலில். அப்புறம் லாஸ்ட்டாக டு யூ வாண்ட் டு அப்டேட் ஃபோன் நம்பர் ஃபார் 10 or more, எஸ் ஆர் நோ, உங்களோட விருப்பத்தை பொறுத்து கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. இப்போ இந்த ரெக்வஸ்ட்டை கூகுள் மை பிஸ்னஸ் ரிவ்யூ பண்ணி அப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா உங்கள் லிஸ்டிங்கில் காண்டாக்ட் நம்பர் அப்ரூவ் ஆகிடும். இன்றைக்கி செஷனில் கூகுள் மை பிஸ்னஸ் காண்டாக்ட் நம்பர்ஸ் அண்டர் ரிவ்யூவிலே ரொம்ப நாளாக இருந்தால் அது எப்படி கூகுள் மை பிஸ்னஸ் டீமுக்கு ரெக்வஸ்ட் பண்ணி அப்ரூவ் பண்ண வைக்கிறதுன்ற ஸ்டெப்பை நம்ம இன்றைக்கி பார்த்தோம். நம்மளோட அடுத்த செஷனில் நிறைய யூசர்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க கூகுள் மை பிஸ்னஸ் ரிஜிஸ்டர் பண்ண பிறகும்
அந்த ஸ்பெசிஃபிக் லிஸ்டிங் வந்து அப்ரூவ் ஆகலைன்னு வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க. அது எப்படின்றத நம்ம அடுத்த செஷனில் பார்க்கலாம். இன்றைக்கி செஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் என்னோட கமெண்ட்ஸில் போஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு சால்வ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல்.